தீண்டாத, நீ ரொம்ப ஆடாத, நான் தேடி தீண்டாத, நீ ரொம்ப ஆடாத. क्या हुआ मीरा? साला कमीना। क्या हुआ रे? யாராவது கலாச்சிட்டாங்களா? அந்த குடிகார கிழவன் என்ன பண்ணிருக்கான்னு பாரு. ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது. என்ன இவ்ளோ ரத்தம் வருது? நகத்தை வச்சு கிழிச்சிட்டாங்களா? பாவி பசங்க, எங்க கைய காட்டு. நகத்து கடையில பிளேட் வச்சு கிழிச்சிட்டான் அந்த கிழவ. குத்த கமீனா. பாஸ்டர், சிவில்லே 2 கொடுக்க வேண்டியதானே? எங்க இதுக்கெல்லாம் சம்மதிச்சு தானே இந்த வேலைக்கு வரும். நான் இந்த வேலையை விட்டு போறேன். ஆம்பளைங்க வெறி நாய் மாதிரி பொம்பளைய கண்டா கடிச்சு கொதறணும். அப்பதான் அவங்க வெறி அடங்கும். இத குடி, உன் வேதனை எல்லாம் பறந்து போயிடும். எனக்கு வேண்டாம். வேணான்னு சொல்லாத. இத குடிச்சாதான் இவங்க முன்னாடி வெக்கமான இல்லாம ஆட முடியும். ஒரு சிப் அடிடி. Come on, sweetie. No. Please. I don't like it. எனக்கு வாமிட் வந்துரும். It's an expensive drink. நான் எப்பவும் அடிக்கிறது இல்ல, எப்போது மூடு வந்தாதான். நீ கூட இருக்கும்போது அதுவே எனக்கு ஒரு போதைதான். A type of intoxication. Thank you. உடம்ப காட்டி பழைக்கிறவங்களுக்கும் உள்ளுக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த மனசுக்குள்ள நமக்குன்னு மான மரியாதையெல்லாம் இருக்குல்ல, அதை மறைக்கதான் குடிக்கிறேன். எனிவே, எதை பத்தியும் கவலைப்படாத. என்ஜாய் யுவர் லைஃப். நான் போறேன். குட் பை. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எதையும் போட்டு சும்மா குழப்பிக்காதீங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சீக்கிரமே வந்துட்டாங்க? வாங்க மேடம். என்ன இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பிட்டீங்க? வாங்க. பார்த்து, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இல்லை, அதான் டிராஃபிக். என்னம்மா? அம்மா, நான் கார் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஊர்ல இருந்து தனியா இருக்கிறதுல அம்மாவுக்கு கொஞ்சம் பயம், அதான் அப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் மெரைன் டிரைவ் போறீங்களா? அப்போ பாந்திரால இருந்து மாறிட்டீங்களா? ஏன்னா நான் 2-3 வாரமா ஸ்டாண்ட்ல இல்லை. அன்னைக்கு உங்க கூட ஒரு ப்ரொடியூசர் வந்தார்ல, அவரை போன வாரம் ஏர்போர்ட்ல வச்சு பார்த்தேன். அவருக்கு என்ன அடையாளம் தெரியல. சரி, நானே போய் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா கூட யாரோ இருந்தாங்க. அதனால நாம அப்புறம் பேசிக்கலாம். சீக்கிரம் போங்க ப்ளீஸ். சாரி. அப்போ சீக்கிரமே உங்களை சினிமாவில் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணாம வண்டியை மட்டும் ஓட்டுறீங்களா? Love you, dear. இது எத்தனை தடவை சொல்லுவேன்? आगे जाकर गाड़ी चलाओ. टैक्सी में सवारी है, ठीक से बैठिए. तू क्या मुझे सिखाएगा? ये तो मेरी लड़की है, ज्यादा शाइन मत करो. मेरी इव மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய் விவேக், இவர் தமிழ்நாட்டுக்காரர். என்ன டெய்லி ஃபிளாட்ல இவர் தான் டிராப் பண்ணுவாரு. சும்மாவா கொண்டு போய் விடுறா? விடுங்க ப்ளீஸ். ஏன் இப்படி சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறீங்க? ஷாம், இவர் என் ஃப்ரெண்ட் விவேக், ஃபிலிம் ப்ரொடியூசர். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆல் தி பெஸ்ட். அப்ப நீ சினிமாவில் தான் டான்ஸ் ஆடுவீங்கன்னு சொல்லுங்க. தண்ணி இருக்கா? மெரைன் டிரைவ்ல எங்க? பீச்ல இறக்கி விட்டா போதும். கேட்குறேன்னு தப்பு எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு
ரொம்ப டல்லா இருக்கீங்க. உடம்பு சரியில்லையா? ஹலோ, பரவாயில்லையே, என்னோட ஃபோன் நம்பரை டெலீட் பண்ணாம வச்சிருக்க. சரி, இப்போ எதுக்கு கால் பண்ண? நான் பிஸியா இருக்கேன். ஐ நோ யூ ஆர் பிஸி வித் யுவர் கேர்ள். ஃபர்ஸ்ட் நைட்ல உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கூப்பிடல, குட் பை சொல்றதுக்கு கூப்பிட்டேன். மீரா, உன் வாழ்க்கையில இனி நான் குறுக்க வர மாட்டேன். ஹலோ குட் பை. ஹலோ மீரா, where are you? இந்தாங்க ஷா. மேடம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வேணா வெயிட் பண்ணலாம். நோ நோ, வேண்டாம். மேடம், என்னாச்சு? நோ நோ ப்ராப்ளம். கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க. இல்ல, இந்த நேரத்துல இங்க தனியா இருக்கிறது நல்லதில்ல. எனக்கு எந்த பயமும் இல்ல. பாட்டு, டான்ஸ், பிரச்சனை எதுவும் இல்லாது இந்த காத்து கொஞ்சம் சுவாசிக்க விடுங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நான் போறேன். ஹலோ மீரா, எங்க இருக்க? நான் சொல்றதை கேளு. நீ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்த? डोंट वरी. क्या हुआ? कुழந்தை. धीरे से. कुழந்தை. अबॉर्शन हुआ है. रो मत, रो मत, रो मत, रो मत. ब्लीडिंग रुका नहीं. कुழந்தையை நானே கொன்னுட்டேனே. अरे जान तो बच गई. भगवान की शुक्र कर. बहुत क्रिटिकल था. ये मत निकालना, सब ठीक हो जाएगा. थोड़ा आराम कर लो बेटा. अबे साले, सुसाइड अटेम्प्ट एक क्रिमिनल ऑफेंस है. तुझे मालूम है क्या? சார், நான் வந்து உங்களை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணேன். அதை நாங்கள் என்கொயரி பண்ணிக்கிறோம். நீங்கள் 2 பேரும் பீச்சுக்கு ஓ வண்டியில் தானே போனீங்க? இவங்க
டான்ஸ் பார்ல இருந்து ஏன் டாக்ஸில தான் வந்தாங்க. ध्यान से नोट कर लिया ना. हाँ साहब. என்ன कैबरे डांसा मरकामा सोलो. सुना नहीं कैबरे डांसा क्या? इनके डांस एल्लाम बैन मनी रोम बना लागद पता है क्या? हाँ सर प्लीज, पेशेंट अभी रिकवरी स्टेज में है. क्रॉस क्वेश्चन करके ज्यादा परेशान मत कीजिए प्लीज. ठीक है ठीक है. அவ குழந்தைக்காப்பா நீதானா? இல்லை சார், எனக்கு அதை பற்றி தெரியாது. डॉक्टर साहब इसका कंडीशन कैसा है? कैन आई स्पीक टू हर नाउ? She was in a critical situation. Right now she is getting better. आंखें खोलिए. तुम्हारा नाम क्या है? हाँ? हेलो उन्नेता उन पेर ना? Right now she is very weak to respond. We'll try later. கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. உன் டாக்ஸி ஸ்டேஷனில் தான் இருக்கு. டிஸ்சார்ஜ் ஆனதும் ஸ்டேஷனுக்கு வந்து பாரு. ஓகே ஓகே சார். सिस्टर, हर एक घंटे में बीपी चेक कीजिएगा. ओके डॉक्टर. एंड लेट मी नो व्हेन शी इज अवेक. ऑलराइट? ठीक है. ये ट्रिप्स लास्ट है क्या? जी डॉक्टर. नहीं, इसके बाद एक और होगा. ओके. आई विल लेट यू. ठीक है. अरे साले बोल कहां बच पाएंगे? உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எஸ் சார். ஹாஸ்பிட்டல்ல கேட்டப்போ இதெல்லாம் சொல்லவே இல்லையே. என்ன சார், கேஸை ரெஃபர் பண்ணி முடிக்க வேண்டியது தானே, எதுக்கு இழுக்கிறீங்க? ஓ சாப்கோ ऊपर जाके बताओ. சார் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணல. அதுக்குள்ளே தான் இந்த ஓய் பஸ் பஸ் எனக்கு தெரியும். வக்கீல் சொல்லி கொடுத்தது தானே சொல்ற. என்ன வக்கீல்? அப்படிலாம் இல்லை சார். இங்கே பாருங்க, நான் இவ பேர்ல சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ் போடல. சிட்டியில் இருக்கிற எல்லா பார்லையும் ரைட்ஸ் நடக்குது. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனாங்கன்னு தெரிஞ்சா ஆக்ஷன் எடுப்பேன். இங்க வா, பணத்தை எடு. என்னங்க இதெல்லாம் பார்த்தாது. இன்னொரு 500 ரூபா எடு. போய் பேசி பார்க்குறேன். ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல. காசு கொடுத்துருக்கோம்ல, பிரச்சனை தீந்துடும். எஃப்ஐஆரை மாற்றி எழுதிடுவாங்க. கொஞ்சம் எனக்கு குடிக்க தண்ணி வேணும். சாப் पीने के लिए पानी बाहर है. இதைத்தான் போலீஸ்காரங்க தண்ணி காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களோ. சாப் इसमें पानी नहीं है. तो तू जाके भरना. ஹலோ, வந்து உங்க பொருளை கலெக்ட் பண்ணிக்கங்க. देख लो உங்களோட தானே. லோ இது உன்னோட தானே. ஆமாம் சார். தேவையில்லாம எங்களுக்கு வேலை வைக்காத. 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு ப்ராப்ளம் இல்லாம இருங்க. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. चलो चलो சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. என்ன யோசிக்கிறீங்க? நடந்ததை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் கனவா நினைச்சு மறந்துடுங்க. இது 2வது ஜென்மம் மாதிரி புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும். எனக்கு அப்படிதான் தோணுது. மரணத்தோட வாசலுக்கே போய் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. வாழணுங்கிற ஆசை இப்பதான் வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேங்க்ஸ் சொன்னா போதாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் தேங்க்ஸ். 2-3 വർഷമാ നീ എങ്കിட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டேன். நேசன்னு சொன்னப்ப நான் நம்பிட்டேன். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் ஏதாவது அவசியம் இருக்கட்டும் நினைச்ச நீ நெசல்லவா எப்படியாவது பொழைச்சு போட்டேன்னு நினைச்சேன். கடவுளே, 24 hours பூஜை மந்திரமா இருக்கிறோம் நாங்க. அங்கதான் இதெல்லாம். ஐயோ, கர்மம் கர்மம் என்னமோ ஆக போகுது. உங்க நடவடி பார்த்தபடி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஆளாகுது நான் நினைச்சேன். அதுதான் உன்னை நான் நம்பிது. இந்த வீட்டுல தற்கொலை பண்ணாம இருந்த அதிர்ஷ்டம்.
இல்லைன்னா நம்மள எல்லாரும் போலீஸ் கேஸ்ல மாட்டிருப்போம். உன் பார்வையே சரியில்லை. கணேஷா, என்னய்யா டேய் கணேஷா, மாதிரி இந்த சாமான்ல தூக்கி வெளிய போடுறா. எங்கயாவது போய் சாவட்டும். வெளியே வாமா. 20 days பெண்டிங்கா இருக்கு. பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன். இந்த இடத்தை காலி பண்ணா போதுமா? நீ போனதுக்கு அப்புறம் வீடு பெருக்கி ஒரு வாசல் பண்ணணும். பொண்ணுங்களை பூமாதேவின்னு சொல்லி எல்லாரும் மிதிக்க தானே செய்யறாங்க. இதெல்லாம் தாங்கிதாயா ஆகணும். ஹே, காலையில இருந்து ஒன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். இத சாப்பிடு. ஹே, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தும் நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சரியாயிடுங்கிற நம்பிக்கையில தான். அதனால கவலையை விடு. ஏய், என்னடி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாததை போட்டு குழப்பி உன் மனசை நீயே காயப்படுத்திக்காத. அந்த சீட்டர் ஒன்ன மறந்துட்டு வேற ஒரு பொண்ணோட சந்தோஷமா இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு ஓ லைஃபை நீ ஸ்பாயில் பண்ணிக்கிற? எனக்குள்ள இருந்த ஒரு உயிரை நான் கொன்னுட்டேன். அவன் மேல இருந்த கோவத்துல நான் எதை பத்தி யோசிக்கல. எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற? பல பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்திருக்கு. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனால அந்த பொண்ணோட வயித்துல ஒரு உயிர் உருவாகுங்கிறத எத்தனை ஆம்பளைங்க யோசிக்கிறாங்க? ஒருத்தனும் யோசிக்கிறது இல்ல. ஒரு அப்பா இல்லாம குழந்தைய வளர்க்கறது ஒரு தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நல்லதுன்னு நினைச்சுக்கோ. குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிருந்தானா நடுத்தருவுல தான் நின்னு இருக்கணும். இருங்க, வரேன். எஸ், மீரா மேடம் இங்கே தானே இருக்கா? இங்கதான் இருக்கா. வாங்க. மீரா, உன்னை தேடி ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. உள்ள வாங்க, கம். யாருன்னு தெரியுதா? மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போனப்போ தான் எனக்கு எல்லாம் தெரிய வந்தது. டாக்ஸி டிரைவர்ஸ் தான் நீங்கள் இங்கே வந்த விஷயத்த சொன்னாங்க. தொட்டுக்க ஒன்றும் இல்லை. வேணும்னா ஊறுகாய் தொட்டு சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்குறீங்களா? வேண்டாம், நானும் சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, தேங்க்யூ. ஓ, உட்காருங்க. ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மருந்து லிஸ்ட் என் கையில் இருந்தது. அதான் வாங்கி கொடுத்துட்டு போகலான்னு. மொபைலில் நிறைய தடவை ட்ரை பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப் வந்தது. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஹேய், சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்பினேஷன். ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு பசிக்கல. நீ ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? ஏற்கனவே என்னால நீங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. மறுபடியும் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. மருந்து சாப்பிடணும்ல, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆட்சேபனை இல்லைன்னா என் கூட வெளியே வர முடியுமா? இந்த சூழ்நிலையில் பேசக்கூடாத விஷயம் தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் பல தடவை சொல்ல நினைச்சும் சொல்ல முடியாமல் போன விஷயம் அது. என்னோட டாக்ஸியில் நீங்கள் முதல் தடவையாக வந்தது ஞாபகம் இருக்கா? அப்போவே என் மனசுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஒவ்வொரு தடவை என் வண்டியில் வரும்போதும் கண்ணாடியோட ஃப்ரேமில் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எத்தனையோ தடவை என் மனசில் உள்ளதை சொல்ல நினச்சேன், ஆனால் நடக்கலை. மனசில் தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்போ தான் விவேக்கை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறமும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். கிடைக்க மாட்டேங்கன்னு தெரிஞ்சும் மனசு மறக்க முடியாமல் தவிச்சுது. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இதெல்லாம் பேசுறீங்களான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் என்னோட லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு என் அப்பா உட்பட எல்லா ஆம்பளைங்களுமே என்னை கொடுமை தான் படுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு ஆணை நம்ப முடியும்னு எனக்கு தோணலை. எனக்கு தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி தான் பேசுவீங்கன்னு. இந்த நிலைமையில் ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக அவங்கள நேசிக்க ஒரு ஆள் வேணும். மனசுக்குள்ளே இருக்கிற காயங்களுக்கு அது மட்டும்தான் மருந்து.
வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம், நாம 2 பேருமே மரணத்தை ஜெயிச்சு வந்திருக்கோம். இனி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம ஒன்னா இருப்போம். இதழ்கள் துளைத்து வந்த வார்த்தைகள், இதயம் தெளித்த தேன்துளிகளாய், காதல் சொல்லும் எந்த மொழியும் கவிதையாய். பறவை போல் பறக்கவே மலரொன்று துடிக்குதே, இதழ்களை சிறகு போல் விரித்த வானில் இதயம் காதல் கொண்டதால் பறவை போல் பறக்கவே மலரொன்று துடிக்குதே. காதில் கேட்கவே ஆசையாய் இருக்குதே, பறவை போல் பறக்கவே மலரொன்று துடிக்குதே. எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த சந்நிதியில வச்சு என் கழுத்துல தாலி கட்டிடுங்க. சோலையாய் உந்தன் தீண்டலில் தேகம் சிலிர்க்குதே, இதயம் இரண்டும் சேரும் காதல் சங்கமம் அலைகளாய் அடிக்குதே, மனதினுள்ளே கோடி ஆசைகள் அருமையாய் இருக்குதே, பறவை போல் பறக்கவே மலரொன்று துடிக்குதே, இதழ்களை சிறகு போல் விரித்த வானில் இதயம் காதல் கொண்டதால். ஹாய், பாய் பாய். சொக்கும் அழகே
பூச்சரமே பூவுக்குள்ளே தேனுலா. தேன் சொட்டாத மலருண்டோ கொட்டாத மழையுண்டோ இது யார் நிலா என் மதுச்சாரலா. ஆஹா சூடாமணியோ சூழும் பணியோ பூங்கொடியோ உன் கையிலா. நிலா உயிரின் ஓசை துடிக்குது ஆசை இன்பங்கள் இரு நெஞ்சிலா. உன் கண்ணோடு இமையாக இடையோடு இசைந்தாடும் இளம் தென்றலா புது கலை தேடலா. நிலா ஆஹா சுகம் அழகே சொர்க்கம் அருகே. அட என்னமா ஆச்சு? ரெயின் ஆன் பண்ணவே இல்ல சார். ரெயின் ஆன். கியூ சரியா கொடுக்கல. ராஜேஷ் கியூவை கரெக்ட்டா கொடுங்க. அட என்ன ஓகே கெட் ரெடி ஸ்டாண்ட் பை. ரோல் கேமரா 1 2 3 4. ஓகே தானே? கட் சொல்லியாச்சுல. ரெயின் ஆஃப். ரெயின் ஆஃப் மேடம். மேடம் தண்ணி வேணுமா? வாஷ் பண்ணிக்கிறீங்களா? Is it okay? Fantastic, fabulous. ஜோலி के पीछे क्या ரெக்கார்ட் எல்லாம் இது தூக்கி சாப்பிட்றோம் போல இருக்கே. Thank you. அருமையா வந்திருக்கு. Thank you. Fabulous. அது Very nice. காரணம் நீங்க தான் சார். மேடம் இந்த செட்டப் ஓகே தானே? ஓகே லெட்ஸ் கோ. ஓகே சார். என்ன மேடம் பார்க்க சேத்துல புரண்ட எருமை மாதிரி இருக்கேனா? நிஜமாவே சொல்றேன் மீரா, இந்த சாங் உன்னை எங்கேயோ கொண்டு போகுது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேடம் மேடம் என்னோட ப்ரிவியூ ஷோக்கு வரீங்கல்ல? எங்க? பிவிஆர்ல மேடம். மறந்துட்டீங்களா மேடம்? ஓ சாரி, நீ ஹீரோயினா நடிச்ச படம் தானே? ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு டான்சர் இவ்ளோ சீக்கிரமா இந்த லெவலுக்கு வரதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். கிரெடிட் கோஸ் டு மை ஹஸ்பண்ட் மேம். ஆல் தி பெஸ்ட் மீரா. தேங்க்ஸ் a lot. பை பை. இங்கே ஒரே சேரும் செளியுமா இருக்குங்க. கொடுக்கலாம் சார். அம்மா சார் கூப்பிடுறாங்க. ஹலோ. இன்னைக்கும் வழக்கம் போல மழை சாங் தான். நல்லா நனைஞ்சாச்சு. போன படத்துலயும் இதே மாதிரி தானே பாட்டு எடுத்தாங்க. அதையே ரிப்பீட் பண்ணா போர் அடிக்குதுன்னு சொல்லு. நானும் அதை தான் சொன்னேன். இதுல ஒரு சின்ன சேஞ்ச், சேத்த பூசிக்கிட்டு ஆடணும். இது ஒரு ஃபோக் டைப் டான்ஸ். மனுஷன் மண்ல இருந்து உருவானான்றது தான் இந்த சாங்கோட கான்செப்டே. சரி 5:30க்குலாம் வந்துரு. பிரஸ் மீட் எல்லாம் இருக்குல்ல? சரி ஓகே. உடம்பெல்லாம் ஒரே சேரா இருக்கு. நான் குளிச்சுட்டு கால் பண்றேன். மேடம். இந்தா கொஞ்சம் சீக்கிரமா பேக் பண்ணு, நம்ம கிளம்பணும். ஓகே மேடம். நானா ஹலோ. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. நீ பேந்திரா வழியா தானே வர? பை எனி சான்ஸ் நான் அந்த வழியா வரேன். ஹசன் பாய் கிட்ட ஒரு கவுன் தைக்க கொடுத்திருக்கேன். அவர் இப்ப வந்து வாங்கிக்க சொல்லிருக்காரு. நீ இன்னும் அந்த கிழவங்க கிட்ட தான் தைக்க கொடுக்குறியா? வேற யாராவது நல்ல டிசைனர்ஸா வச்சுக்க கூடாதா? முதல்ல எனக்கு இந்த ஐட்டம் டான்ஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் வச்சுக்கலாம். அப்ப நீ அந்த கவுனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லு. ஆமா, இன்னைக்கு என்னோட நாள். ஒரு ஐட்டம் டான்சர் ஹீரோயினா மாறிட்டா. கேக்குறதுக்கே சும்மா நச்சுன்னு இருக்குல்ல. நீ ஸ்டைலா என் கார்ல ஹீரோயினா வரும்போது என்ன உன் டிரைவர்னு தான் நினைக்க போறாங்க. என்னடா டிரைவரே? இனிமே நீ வெறும் டிரைவர் மட்டும் இல்ல. ஒரு நிமிஷம். ஏய் நீது, இன்னைக்கு பிவிஆர்ல என் மூவியோட ப்ரிவியூ ஷோ இருக்கு. ப்ளீஸ் வா. அக்கா எனக்கு எக்ஸாம் இருக்கு. எனக்காக நீ வர மாட்டியா ப்ளீஸ்? ஓகே ஃபைன், நான் வரேன். Thank you. ஹே ஷாம், உன்னோட சூட்டும் பேண்ட்டும் இப்ப நம்ம ஃபிளாட்டுக்குள்ள போயிட்டே இருக்கு. கலக்க போறேன் பாரு. என்னதான் சூட்டு கோட்டு போட்டாலும் நீ என்னோட டிரைவர் தானே? என்ன டிரைவர் சார்? வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். எதுக்கு? இப்போ நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே. நீ ரெடி ஆயிடு. சரி. நான் கவுன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. பை. நல்ல கார்.
ஆனந்த் போய் வெளியில யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஹாய். என்னடா இது காலிங் பெல்ல நோட்டீஸ் ப்ளீஸ் அவாய்ட் பெல். இப்ப அம்மாவோட ஃபிஷ்ஷுக்கு ப்ரீடிங் டைமா. டடாங் டடாங் ஏதாவது சத்தம் கேட்டா அப்புறம் அந்த ஃபிஷ்ஷுங்க எல்லாம் பயந்து போயிடுமா. ஓகே சாரி ஒரு நிமிஷம் இரு. பாட்டி சீக்கிரமா போயிட்டு ரெடி ஆவுங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே கம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாக்கா? ஹே நோ ப்ராப்ளம். கம் இன் மீரா. பிஸியா இருக்கீங்களா? என்ன முன்னாடியே வந்துட்டேன்? இன்னைக்கு ஷூட்டிங் சீக்கிரமா முடிஞ்சதா? ஆமா. அப்புறம் அக்கா இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock நான் ஹீரோயினா நடிச்ச படத்தோட ப்ரிவியூ இருக்கு. அதுல நான் தமிழ் பொண்ணாவே நடிச்சிருக்கேன். நானும் இங்க ஒரு சின்ன ஷூட்ல இருக்கேன். இதோ இந்த இன்டியூஸ்டு ப்ரீடிங்க பாரு. உங்க சினிமாவுல கூட ஹீரோ ஹீரோயின் பின்னாடி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஆடுவாங்கல்ல, அதே மாதிரி ஒருத்தன் இங்க ஒருத்தைய கவர் பண்றதுக்கு முட்டி மோதி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது முட்டையிடுறத ஷூட் பண்றதுக்காகவே நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க மழை பெய்யறத பாத்தியா? இதுங்களுக்கு ஒரு மூட் கிரியேட் பண்றதுக்கு மழை பெய்யற மாதிரி செட் பண்ணிருக்கேன். வாவ், நான் கூட இப்போ மழையில டான்ஸ் ஆடிட்டு தான் வரேன். இந்த மழை நம்ம வாழ்க்கையில ஒரு ரொமான்டிக் மூட கிரியேட் பண்ணுதுல்ல? ஷூர், நீ சொல்றது உண்மைதான். மீன்களோட ப்ரீடிங் அதிகமா நடக்கிறது மழை காலத்துல தான். இந்த மழையோட சத்தம் கூட ஒரு பிரமாதமான தாளம் தான். அது எல்லா ஜீவராசிகளையும் ரொமான்டிக் ஆக்கும், மெய்மறக்க செய்யும். ஆஹா, அக்கா ரொம்ப ரொமான்டிக்கான ஆள் போல இருக்கு. அப்புறம் உங்களையும் ஆனந்தியும் என் படத்தோட ப்ரிவியூவுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். எப்போ மீரா? இப்பதான். அதை சொல்லத்தான் உங்க போனுக்கு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன், பட் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. மொபைல்ல இருந்து வர ரிங்டோன் சத்தம் கூட தண்ணிக்குள்ள வைப்ரேஷனை உண்டாக்கும். அது கேட்டு பாவம் மீனுங்க பயந்து போயிடும். ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க. ஆனந்த் சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆகு. ஐயோ சாரி மீரா, நேத்து ராத்திரில இருந்து இதுங்க முட்டையிடுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னால வர முடியாது. நம்ம போலாமா ப்ளீஸ்? ஆனந்த், நம்ம தியேட்டருக்கு வரும்போது பாத்துக்கலாம். மீரா, இது இப்படியே பாதியில விட்டுட்டு வர முடியாது. சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க என் படத்தை பார்த்தா ஒரு சின்சியர் கமெண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். இப்பவே கமெண்ட் கொடுக்குறேன். நல்லா இருக்கும். மீராங்கிற ஸ்டார் இன்னும் பிரமாதமா ஜொலிக்க போகுது. ஐ அம் ஷூர். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ எங்கேயோ போற. ஒரு பெரிய ஸ்டார் ஆகலனா கூட பரவாயில்ல, ஐட்டம் டான்சர்ங்கிற பேர் மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்னு பேர் வாங்கினாலே போதுங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அப்ப சரிக்கா, உங்க ஷூட்டிங்க கவனிங்க. ஒருவேளை மீன் முட்டை போடலனா கிராபிக்ஸ்ல முட்டை போட வச்சலாம். அது உங்க சினிமாவுல மட்டும் தான் நடக்கும். இங்க டே அண்ட் நைட் வெயிட் பண்ணி ஷூட் பண்ணாலும் யூனிவர்சிட்டில 100 கேள்வி கேட்பாங்க. ஐயோ அக்கா சாரி. மீன்களுக்கெல்லாம் நல்ல சுகப்பிரசவம் நடக்கட்டும். சாரி, நல்ல ப்ரீடிங் நடக்கட்டும். சாரி சாரி சாரி. பை. ஹலோ மீரா, கவுனை தைச்சு முடிக்க இன்னும் 1/2 மணி நேரமாவது ஆகும். வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்லது. கொடுக்குறேன். பை. சொல்லுங்க மீரா மேடம். தாத்தா ரெடியா இருக்குன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. சொதப்பிட்டீங்க பாத்தீங்களா? ஓகே பை. உங்களை நம்பி தானே கொடுத்தேன். கவலைப்படாதீங்க, 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன். காலையில இருந்து கரண்டே இல்லை மேடம், அதனால தான் டிலே ஆயிடுச்சு. சரி மேடம், கொடுக்குறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல, வாங்கிட்டே வந்துடுறேன். எதுக்கும் நீ வேற ட்ரெஸ் போட்டுக்கோ, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? இந்த பாருங்க தம்பி, இந்த கவுனை போட்டுக்கிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க, அதான் நல்லது. ஏன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஹீரோயின் ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். அப்போ 10 நிமிஷத்துல ரெடி ஆகாதுன்னு சொல்லுங்க. Ma'am, do you have something to say about this moment? This is a golden moment in my life as it just began. I'm so nervous and thank you so much for giving me this much of love. மேடம், நீங்க இந்த படத்துல தமிழ் பொண்ணாவே நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது? எந்த ஒரு ஆர்டிஸ்டும் அவங்க லாங்குவேஜ்லயே. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே மேடம். நமஸ்தே சார். ஹலோ. Hi. Meet Mr. Yogesh, my friend. Hello. Hello sir. Meera from Chennai. And tea குடிச்சாச்சா? டிஃபன் சாப்பிட்டாச்சா? தமிழெல்லாம் பேசுறீங்க சார்? That's little Tamil I know. Congratulations. Thank you. All the best. Good luck. Thank you sir. Hi. வீக்கெண்ட் இல்லம்மா, ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. நீ ஸ்டார்ட் ஆக போகுது. வெயிட் பண்ண வேண்டாம், நீ உள்ள போயிடு. சரி, இங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? மேக்ஸிமம் ஒரு 15 minutes. சீக்கிரம் வந்துருங்க. சரி. பாதி படம் முடிஞ்சிட்டு போகுது. வந்துடுறேன். सर मूवी के बारे में आपका क्या राय है? सुपर हिट नई लड़की इंट्रोड्यूस कर रहे हैं. गुड इवनिंग सुनील जी. ऑल द बेस्ट. शुक्रिया. थैंक यू. It's my pleasure. Thank you so much. That's it.
कसम मेरे खून के हर कतरे का हिसाब चुन चुन के लूंगा तुझसे। मेरा कमीना नशा जिसमें जमाना फंसा, मुझसे तो कोई ना बचा। बदनामी हो गई, तू मच हो गई, हमने तो पीना छोड़ दी, अदी 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 दी, बोतल से पीना छोड़ दी, अदी अदी। बदनामी हो गई, तू मच हो गई, हमने तो पीना छोड़ दी, अदी 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 दी, ठेके पे पीना छोड़ दी। मिलाते हुआ सी प्यास में निगाहों से बनी सबके दिल का राज में। जा जा रे मुझ में अटकना छोड़ दे, शराबत से मुझ में भटकना छोड़ दे। माना हमने माना हुर हो, ऐसे क्यों नशे में चूर हो, यूं भला क्यों हमसे दूर हो। ओए बेवड़े, हमने तो पीना छोड़ दी, अदी 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 दी, पॉकेट में पीना छोड़ दी। बदनामी हो गई, तू मच हो गई, हमने तो पीना छोड़ दी, अदी 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 दी, रस्ते पे पीना छोड़ दी। दिल तू हमारा टेस्ट कर, जी भर के यूं न जवानी वेस्ट कहे। आजा रे ऐसे न ठंडी आहे बहे, मैं मर के समझदार बदले कुछ तो कहे। हमें भी तो मौका दे दो ना, दे दो ना, देखो रानी करना ना माना, लेती जाओ बदले में ये जान। हमने तो पीना छोड़ दी, अदी 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 दी, पार्टी में पीना छोड़ दी, अदी अदी। बदनामी हो गई, तू मच हो गई, हमने तो पीना छोड़ दी, अदी 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 दी, ठेके पे पीना छोड़ दी। यहाँ से कोई गाड़ी नहीं चाहिए, लगा बंद कर दो। और हाँ, गाड़ी चेक करो। जाओ, ठीक करके से देख लेना। ठीक है सर। லைசன்ஸ் கொடு சார்। என்னங்க சார், நீ எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்க? சார், சென்னையில இருந்து குஜராத் போயிட்டு இருக்கேன் சார். குஜராத்? அங்க நோ என்ட்ரி போர்டு இருக்கே, அதை நீ பார்க்கல? இல்ல சார், எனக்கு தெரியாது। ओए, रुक रुक रुक, गाड़ी रुक, इसमें फोन बज रहा है।
ले जाओ ले जाओ ஹலோ ஷியாம். ஹலோ எங்க இருக்க நீ? ஹலோ உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் ஒரு நிமிஷம். சார் அவனுக்கு எதிராக என்கிட்ட ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் இருக்கு. அவன் இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப பெரிய டான் சார். இந்த மொபைல் போனுக்கு சொந்தக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவர் இப்ப ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹலோ ஹலோ நீங்க யார் பேசுறீங்க? He's my husband. ஓ மேடம் சாரி மேடம். என்னாச்சு? நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போங்க. எந்த ஹாஸ்பிடல் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஒருவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஹைவேல தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவருக்கு சீரியஸா எதுவும் இல்லையே சார். அவரோட கண்டிஷனை பத்தி இப்போ எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். ஒருவேளை ஏர் பேக் அவரை காப்பாத்தி இருக்கோம் நம்புறோம். போலீஸ் கண்ட்ரோல் ரூம் வேணா நீங்க காண்டாக்ட் பண்ணி பாருங்க. அவங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. ஓகே अजय हमने एम्बुलेंस भेज दिया है। போரிவாலில நடந்த ஆக்சிடென்ட் கேஸ். डांसर मीरा मैडम கேஷுவல்டி எங்க இருக்கு? कैजुअलिटी ले ले सीसीयू और कंगो சிசியூ எங்க இருக்கு? जी मैं दिखाता हूं आपको. உடனே டாக்டர் ஷிண்டேக்கு ஃபோன் பண்ணு. அம்மாவோட நேர்ல பார்க்க பியூட்டியா இருக்கீங்க மேடம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி மேடம். நான் உங்க படா ஃபேன். நியூ ஃபிலிம்ல ஹீரோனா ஆக்ட் பண்ணதுல அந்த பிக்சர் ரிலீஸ் ஆயிடுச்சா? மெதுவா தள்ளுமா. हेलो मैं पहचाना मीरा जी आइटम डांसर. மீரா ஜி நான் உங்க டிங்கி டக்கா டக்கி டக்கா டான்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கங்க குஷி ஆயிடுவேன். भले भले हाजी मैडम உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா 9 டயல் பண்ணுங்க. நான் ரிசெப்ஷன்ல தான் இருக்குது. इनको पहचाना आपने? ये हमारी आइटम डांसर मीरा जी. மேடம் वो एक्सीडेंट हो के जो पेशेंट இங்க இருக்கு. यहाँ மேடம் நீங்க தமிழ் தானே? அவர் உங்க ஹஸ்பண்டா? எப்படி இருக்கார் சிஸ்டர்? எக்ஸாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட்ல மேஜர் இன்ஜூரிஸ்னு எதுவும் இல்லை. ஆனா இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கான்னு பார்க்க அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. அவருக்கு ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? இல்ல. கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குமோன்னு தோணுது. அதை டாக்டர் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஓகே ஒண்ணுமே ஆகாது, கவலைப்படாதம்மா. உட்காரு. मैडम जी சார் பாத்தீங்களா? இல்ல. சீரியஸ் ஒண்ணும் இல்லையே. தெரியல. ये सब क्या भीड़ लगा रखा है? आप चलिए चलिए. यस मैडम. டாக்டர் ஷீ இஸ் an artist. ओ wife of the accident victim. अच्छा. டாக்டர் அவரோட கண்டிஷன் எப்படி இருக்கு? He may require surgery provided his general condition is satisfactory. इनके लिए रूम अरेंज करना. எஸ் டாக்டர். இங்க நீங்க இருக்க வேண்டாம். பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நான் ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன். வாங்க. ஏய் கேளுடி. எக்ஸ்கியூஸ் மீ. வேற ஏதாவது எமர்ஜென்சினா நான் கூப்பிடுறேன். மேடம் உங்களை லிஃப்ட்ல வச்சு பாக்கும்போது நீங்க தமிழ் தானே தெரியாது. கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ an autograph? நாங்களும் தமிழ். நீங்க என்ன படிக்க வந்திருக்கீங்களா இல்ல டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கீங்களா? மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ் மீ. உன்னை யார தமிழ்ல பேச சொன்னது? பேருக்கு தான் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, ஆனா தமிழ்ல மட்டும் பேச மாட்டாங்க. வாங்க. இந்த ரூம் ஓகே தானே? இங்க இருக்கிற நர்சஸ் எல்லாமே தமிழ் ஆளுங்க தான். ஏதாவது தேவைன்னா சொல்லி அனுப்புங்க. சிஸ்டர் ஷாமனை பார்க்க முடியுமா? இந்த கண்டிஷன்ல பார்க்க முடியாது. எமர்ஜென்சினா சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏதாவது சான்ஸ் இருந்தா சொல்லி அனுப்புறேன். பயப்படும்படியா ஒன்றும் இல்லைல்ல? உண்மையை சொல்ல. இல்ல அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சிஸ்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயந்து என்ன ஆக போகுது? நம்ம கையில எதுவும் இல்லை. பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. கமின் மேடம். மேடம் நான் உங்க மேனேஜர் கிட்ட என்கொயரி முடிச்சாச்சு. அவர் எல்லா டீடைல்ஸும் கொடுத்தாச்சு. நீங்க இப்போ இதுல ஒரு சைன் மட்டும் போட்டா போதும். பாக்கி விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். மேடம் சைன் போடுங்க, ப்ராப்ளம் இல்லை. மேடம் உங்க நியூ பிக்சர் ரிலீஸ் ஆக போகுது இல்ல? இனிமே நீங்க பாலிவுட்ல பெரிய ஸ்டார் ஆயிடுவீங்க. என்னையா தொந்தரவு பண்ணாதே. அவங்க கொஞ்சம் தனியா உட்காரு. ஓகே சலோ. சாவ கிடக்கும் போது நோண்டி பார்க்க வந்திருக்கேன். बोलिए मैडम क्या चाहिए? அது சொல்லுங்க. சர்ஜரி முடிஞ்சது இல்ல மேடம், இந்த கண்டிஷன்ல சர்ஜரி பண்றது காம்ப்ளிகேட்டட். செப்பலை இங்க விட்டுட்டு உள்ள வாங்க. ப்ளீஸ் மேடம்
அழாதீங்க. கார்டியாக் அரெஸ்ட்லேருந்து மீண்டு திரும்பவும் உயிர் பழிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்பிக்கையோட கடவுளை வேண்டிக்கிங்க. உன்னை நான் தனியா விட்டுட மாட்டேன். மூணு நிமிஷம் வரைக்கும் பிரெயினுக்கு போற பிளட் சப்ளை கட் ஆயிட்டதால பிரெயின் நியூரான் டெட் ஆயிடுச்சு. பெர்மனன்ட் ஹைபாக்சியா. பிரெயினை திரும்பவும் ரிவைவ் பண்றதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. பாடி ஃபங்க்ஷன்ஸை ஆர்டிஃபிஷியலா மிஷினோட சப்போர்ட்ல தான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் வென்டிலேட்டர். இன்னும் எத்தனை நாளைக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சோஃபி, 1 minute. மெடிக்கலி ஹீஸ் டெட். பிரெயின் டெத். குட் ஈவினிங் மிஸ்டர் பிரியன். குட் ஈவினிங். என்ன எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது ப்ரோகிராம் இருக்கா? நம்ம சங்கத்துல ஒரு முடிவு பண்ணிருக்கோம். நாங்க மீரா கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்காக வந்திருக்கோம். நீங்களும் வந்தது நல்லதா போச்சு. எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. மீரா அவங்க ஹஸ்பண்டோட ஆர்கன்ஸை டொனேட் பண்ண போறதா கேள்விப்பட்டோம். அது நம்ம தமிழ் சங்கம் மூலமா நடந்தா நம்ம ஆளுங்களுக்கும் பெருமையா வேண்டாம். இந்த போலியான விளம்பரத்துக்குலாம் போஸ்ட் கொடுக்கிறதுக்காக நான் இங்க வரல. புரியுதா? இல்ல சார், இல்ல வேண்டாம். என்ன சொல்ல வந்தோம்னா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. மேடம், ஷாமோட அம்மாவை கூட்டிட்டு வர போறீங்களா? இல்ல, அவங்க இவ்வளவு தூரம் வர உடல்நிலையில இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அவர் மேல உயிரே வச்சிருக்காங்க. ஓகே. கேரி ஆன். ஹாய். ஹாய். உட்காருங்க. ஹலோ சார், ப்ளீஸ் உட்காரு. ஊர்ல இருந்து யாராவது வர வேண்டியிருக்கா? இல்ல, எங்க 2 பேருக்கும் சொந்த பந்தம்னு சொல்லிக்கிற மாதிரி ஊர்ல யாருமே இல்ல. ஷாமோட அம்மா ரொம்ப வயசானவங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். மேம், ஒன் லாஸ்ட் क्वेश्चन. கேரி ஆன். கேமராவை கொஞ்சம் ஃபேவரட்டாக வைங்க. மேம், இந்த வென்டிலேட்டரில் எத்தனை நாள் வச்சுருக்க போகிறீங்க? அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. அதை என்னைக்கு டிஸ்கனெக்ட் பண்ணலான்னு ஏதாவது? ஐ மீன், பிரைன் டெத்தாக இருந்தாலும் டிஸ்கனெக்ட் பண்ணாதானே டெத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியும். மீரா, ஏய்,
இந்த கேள்விக்கு நான் என்னக்க பதில் சொல்றது? ஏய் ஸ்டாப் இட். Enough. இவளை சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு கூட்டு போலான்னு தான் இப்போ வந்தேன். அப்பதான் இவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்தாங்க. காலையிலேருந்து இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டாச்சுல? சரி வாங்க நம்ம போலாம். மீரா ப்ளீஸ் அழாத. தம்பி இங்க வாங்க. நாம கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்க வேண்டியது இந்த மாதிரி இடத்துல தான். அவங்க கிட்ட போய் தேவையில்லாத கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க சார். ஒரு நிமிஷம் லிசன். You should try to understand the other people's feelings also. சார் நான் உங்க மனசை காயப்படுத்தணும்ன்றதுக்காக அந்த மாதிரி கேட்கல. ஆனா அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? சந்தோஷம். சாரி சார். எல்லாரும் அங்க போய் அவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ். சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஷாமுக்கும் பசிக்கும் இல்லக்கா. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் செயல்பட வைக்கிறது நம்ம மூளைதான். சுவாசிக்க வைக்கிறது, நமக்கு பசி உணர்வை தூண்டுறது, சாப்பிட்டது செரிக்க வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸையும் செய்யறது மூளைதான். ஷாமுக்கு இப்போ அது எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியலா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பிரெயின் நார்மலா ஒர்க் பண்ணலன்னா நம்ம உடம்பு பத்தின ஃபீலிங்கே நமக்கு வராது. வேணும்னா கஞ்சி மாதிரி அரைச்சி லிக்விடா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். நீ ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? வேற ஏதாவது ரெடி பண்ணிட்டா? மாவு இருக்கு, தோசை போட்டு தரேன். வேண்டாக்கா ப்ளீஸ், என்னால எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இனி முடிவெடுக்கிறதெல்லாம் உன் கையில தான் இருக்கு மீரா. அதுக்கு உனக்கு தெம்பு வேண்டாமா? ஷாம் பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மெடிக்கல் சயின்ஸ்ல நிறைய அற்புதங்களும் நடந்திருக்கு. யூஎஸ்ல 5-6 மாசம் கோமால இருந்தவங்க மறுபடியும் உயிர் பொழிச்சு வந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது மாதிரி லட்சத்துல ஒருத்தருக்கு தான் நடக்கும். தட் வாஸ் a miracle. தெரியுமா, காதலிக்கிறவங்க மனசு ஒரு கடல் மாதிரின்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? அது எனக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ள கடல் தண்ணி இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு குடிச்சிருக்கோம்ல. பொண்ணு எப்பவும் அதையும் சொல்லி கிண்டல் பண்ணாத. ரொம்ப பேசுன, இப்பவே கடலுக்குள்ள இறங்கிடுவேன். பாக்குறியா? ஷாம் போறேன், போயிடுவேன். போ. ஏய், நீ என்ன பிடிக்க வர மாட்டேங்கிற? நீ அதுக்கு மேல போக மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆமா. உன்னை நான் தனியா விட்டுட மாட்டேன். போயிடுவியா? அது நடக்காத காரியம். சாகர வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன். என்னை தனியா விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் போறியே. என்ன எதுக்கு காப்பாத்துன? என்ன மேடம் இது? மேடம் ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு. கையில ரத்தக்கரை இருக்கு சிஸ்டர். பாடி அதிகமா டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் லைட்டா க்ளீன் பண்ணேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் மேடம். நாம பேசுறதெல்லாம் இவருக்கு கேக்குமா? பிரெயினோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கட் ஆனதுக்கு அப்புறம் ஹலோ எஸ் எதுக்குடா என்ன காப்பாத்தின? எப்படி நான் கஷ்டப்படணுங்கிறதுக்காகவா? மேடம்
டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. ஆர்டிஃபிஷியல் சப்போர்ட் வச்சு கிட்டத்தட்ட 36 ஹவர்ஸாக பேஷண்ட்டோட உயிரை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். பேஷண்ட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணுறதுல அர்த்தம் இல்லை மேடம். ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஊர்லேருந்து வர வேண்டியிருக்கா? வெண்டிலேட்டரில் பாடியை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மெட்டபாலிக் பேராமீட்டர்ஸ் இது வரைக்கும் நார்மலாக தான் இருக்கு. லிவர், கிட்னி, கார்னியாலாம் வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா இப்போ பண்ணாதான் உண்டு. அண்ட் ஐ எம் சாரி டு சே, கொஞ்ச நாள்லே இவரோட எல்லா உறுப்புகளும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில பேஷண்ட்ஸை காப்பாற்றலாம். பை தட் யூ கேன் சேவ் their lives. See, these patients need cornea, liver, kidney. இவங்கெல்லாம் டோனர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பதில் சொல்ல வேண்டியதில்லை, யோசிச்சு முடிவு சொல்லுங்க. அவ இன்னும் அந்த அதிர்ச்சியில தான் இருக்கா. உண்மையை அக்செப்ட் பண்ற நிலைமையில அவ இல்ல. ப்ளீஸ் கிவ் her little more time to decide. Sure, take your own time. We are hopefully and eagerly waiting for your wise decision. இந்த வானத்துல இருக்கிற மேகத்தையும் கடல்ல அடிக்கிற அலைகளையும் பார்க்கவே முடியாத இருட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஷாமோட கண்களால வெளிச்சம் கிடைச்சா கோமா ஸ்டேஜில் இருந்தவங்க உயிர் பொழைச்சி திரும்ப வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டதுல இருந்து ஷாம் விஷயத்திலையும் அது நடத்துறா தானே காத்துட்டு இருக்கேன். கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சாரி இட்ஸ் மை மிஸ்டேக். அவங்களோட விஷயத்துல தன்னோட வேலையை பிரெயின் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா ஷாமோட விஷயத்துல பிரெயின் ஸ்டெம்ஸ் கம்ப்ளீட்டா இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ ஷாமோட மரணத்தை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னமும் உயிர் இருக்கிற மாதிரி தான் அவரோட கண்கள் தெரியுது. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி? 2 கண்ணும் திறந்தே இருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா புண்ணிய பலனுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆத்மா ஸ்வர்க்கத்துக்கு போகும்னு நீங்க நம்புறீங்கல்ல? மரணத்தோட விளிம்புல துடிச்சுக்கிட்டு இருக்கிற 3 பேரோட உயிரை ஷாமோட உறுப்புகள் காப்பாத்தும்னா அது நல்லது தானே? அது அவரை சொர்க்கத்துல தானே சேர்க்கும். அப்படி யோசிச்சு பாரு. இனி தெளிவான முடிவெடுக்க வேண்டியது நீதான். சொந்தம்னு சொல்லி நம்மளை நேசிக்க ஒருத்தர் கூட இந்த உலகத்துல இல்லைன்னா வாழறதுல அர்த்தமே இல்லைன்னு ஷாம் அடிக்கடி சொல்லுவாரு. இனி எனக்கு அந்த கதைதான். ஒரு குழந்தையாவது எனக்கு இருந்திருந்தா. ஒரு அயோக்கியனால உருவான முத குழந்தைய நானே கொன்னுட்டேன். ஷாம்க்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2வது முறையா நான் கன்சீவ் ஆனேன். அதுவும் எனக்கு அபார்ஷன் ஆனப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் நீ குழந்தை பெற்றுக்கணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. வீடு நிறைய குழந்தைங்க ஓடி விளையாடணுங்கிறது தான் ஷாமோட ஆசையா இருந்தது. ஆனா அது கனவு மாதிரி கலைஞ்சு போச்சு. ஷாம் மூலமா ஒரு குழந்தையை கன்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. என்னோட ஃப்ரெண்டு கிண்டர் ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டா இருக்கா. பிரெயின் டெத்தான ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்குறேன். விதின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறது இல்லை இந்த லைஃப். நான் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருந்த நேரத்தில் தான்
நிறைய ரிசர்ச் பண்ணி டாக்டரேட்டும் வாங்கியிருக்கேன். என்னையும் என் பையனையும் விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் போனப்புறம் பேலன்ஸ் செய்யறதுக்கு அப்போ எனக்கு ஒரு பாசிட்டிவ் டைவர்ஷன் தேவைப்பட்டது. சி, நீ இந்த சன்செட்டை நல்லா கவனிச்சிருக்கியா? புக் எதுலயும் படிச்சிருக்கேன். சூரியன் மறையும் போது தெரியிற கடைசி ஒளி கடலுக்குள்ள முழுகும் போது ஒரு மேஜிக் ஒளி தெரியும். அந்த ஒளியை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்கும். இந்த மீன்களோட காதலை பாத்தியா? எப்படி கொஞ்சி விளையாடுதுங்கன்னு. மனுஷங்களை விட காதல் விஷயத்துல மீன்கள் கில்லாடி. இந்த முட்டையிடுற வேலையோட பெண் மீனோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை அடக்காத்து முட்டை குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் பாதுகாக்கிறது ஆணோட வேலை. ஆனா மனுஷங்கள்ல மட்டும்தான் குழந்தை பெத்துக்கிறதுல இருந்து அதை ஒழுங்கா வளர்க்குற வரைக்கும் எல்லா கடமையும் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. இத நீங்க தானே ஷூட் பண்ணீங்க? கிட்டத்தட்ட இதே மெத்தட தான் IVFல ஃபாலோ பண்றாங்க. ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். ஹலோ டாக்டர். நீங்க ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? நான் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்தேன். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, எனக்கு IVF பத்தின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. பிரெயின் டெத் ஆன ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணி அவரோட ஒய்ஃப் உடம்புல ஒரு IVF பண்ண வாய்ப்பு இருக்கா? இந்தியாவில் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் நடந்ததா தெரியல. பட் சம்வேர் இன் இஸ்ரேல் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல பிரெயின் டெத் ஆன பேஷண்டோட பார்ட்னர் இந்த ப்ரொசீஜர்ல தான் கன்சீவ் ஆனாங்கன்னு நெட்ல இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ மெடிக்கலி இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஆஃப் கோர்ஸ். அதுக்கு டெஸ்டிஸ்ல ஒரு மைனர் சர்ஜரி செஞ்சு ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணணும். இந்த ப்ரொசீஜருக்கான பேரு டீசான்னு சொல்லுவோம். நெட்ல போய் டீசான்னு டைப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆல் த வீடியோ கிளிப்பிங்ஸ். அப்புறம் பேஷண்டோட மெட்டபாலிக் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா இருக்குல்ல? எஸ் டாக்டர், ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஷியோர். எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற IVF யூனிட் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறதுக்கு தயாரா இருக்கு. தேங்க்யூ டாக்டர். பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டு நாளைக்கு உங்களுக்கு கால் பண்றேன். யூ ஆர் வெல்கம். மீரா, ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி ஸ்பெர்மை கலெக்ட் பண்ண முடியுமா? இந்தியால இதான் ஃபர்ஸ்ட் டைம். இஸ்ரேல்ல இதுக்கு முன்னாடி இந்த அட்டெம்ப்ட் சக்சஸ் ஆயிருக்கு. பட் ப்ராப்ளம் ஏதாவது? கான்ஃபிடென்ட்டா இரு. வாழ்க்கையில எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் போது தானே அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்குது. கணவருடைய உறுப்புகளை நீங்க டொனேட் பண்றதுக்கு தயாரானீங்க இல்ல? அந்த முடிவை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். அது இல்லாம ஷாம் மரணத்துக்கு அப்புறமும் அவரோட ஸ்பெர்மை வச்சு நீங்க குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம கண்ட்ரியோட மெடிக்கல் ஹிஸ்டரியில இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். அதனால முதல்ல நாம இந்தியன் எத்திக்கல் மெடிக்கல் போர்டு கிட்ட இருந்து இதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த விஷயத்துல அவங்க தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும். யூசுவலி IVF கேசஸ்ல டோனரோட விருப்பத்தோட தான் நாங்க ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணுவோம். பட் இன் திஸ் ரேர் கேஸ் டோனரோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட ஸ்பெர்ம்ஸை நாம எடுக்க போறோம். And considering our religious and social circumstances, we will have to face lot of oppositions from the society. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி சில கேஸ் இன்னும் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. சோ இந்த விஷயத்துக்கு சட்ட ரீதியான அனுமதியும் நம்ம வாங்கி ஆகணும். எஸ், அப்சல்யூட்லி. இட்ஸ் நாட் ஈஸி. கேமரா ஆன் பண்ணுங்க. We are helpless in this case. இருந்தாலும் இந்த விஷயத்துல ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேம், மெடிக்கல் போர்டு டிசிஷன் என்ன? நீங்க உள்ள போய் அவங்க கிட்ட கேளுங்க. மேம், இன்னொரு கேள்வி ப்ளீஸ். மேம், ஒரு நிமிஷம் மேம். கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க. தயவு செஞ்சு சொல்றது புரிஞ்சுக்கங்க. ப்ளீஸ். I want to be a mother and I want justice. நான் தாய் ஆகணும். எனக்கு நியாயம் வேணும். सिक्योरिटी इधर आओ. यस सर. ऊपर जाके मैनेज करो. ओके सर. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். என்ன சார் முட்டாள்தனமா பேசுறாங்க? ஏ? மத்த உறுப்புகளை தானம் பண்ற மாதிரி தானே இதுவும்? இறந்த ஒருத்தரோட உறுப்புகளை எடுத்து இன்னொருத்தரோட செயல்படாத உறுப்புகளுக்கு பதிலா மாத்துறதுக்கு பேர் தான் மெடிகேஷன். ஆனா இந்த கேஸ்ல புதுசா ஒரு உயிரை கிரியேட் பண்றோம்.
ஸோ பிறக்க போற குழந்தையோட ஃபியூச்சரே கேள்விக்குறியாயிடுதுல்ல. சீக்கிரம் இறங்க. அதுக்காக தான் ஸ்பெர்ம் டொனேட் பண்றவரோட விருப்பம் இதுல முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் ஏய் மேம், இந்த விஷயத்தை பத்தி ஒரு கமெண்ட் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். உலகத்துல தாயாகிற பாக்கியம் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. தயவு செஞ்சு அது எனக்கு கிடைக்க விடுங்க ப்ளீஸ். மீராவா, உன் குழந்தைய நான் சுமக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு இதுல சம்மதமா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? என்ன மேடம் இது? கேட்காதுன்னு தெரியும்ல. நான் இவர் மனசோட பேசிட்டு இருக்கேன். இது எங்க 2 பேருக்கு மட்டும்தான் புரியும். मेडिकल एथिक्स बोर्ड सेज और इंडियन जुडिशरी सेज इसे एक जुडिशियल ऑर्डर की जरूरत है. I want to be a mother. I want justice. Bollywood actress Meera is in the midst of a controversy. என்னம்மா இது? இவங்களுக்கு ஒன்றும் வேற வேலை இல்லையா? இதெல்லாம் நம்ம வீட்டுல விஷயம் தானே. அக்கா, எல்லா சேனல்லையும் என் விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. பத்தாததுக்கு சின்ன சின்ன சேனல்ல இருந்தெல்லாம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றாங்க. நீ அதை பத்திலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத. எப்படி கோர்ட் ஆர்டரை நமக்கு சாதகமா வாங்கலாம், அதுக்கு எப்படி லீகலா மூவ் பண்றதுங்கறத பத்தி நீ சிந்திச்சா போதும். புரிஞ்சுதா மீரா? சரிக்கா. ஆனந்த், சாஸ்திரம் படிச்ச யாருமே தமிழ் சேனல்ல பயங்கர விவாதம் நடந்துட்டு இருக்கு. சின்ன விஷயத்தையே பெருசாக்குவாங்க. இதை விட்டுருவாங்களா? எனக்கு இங்க தமிழ் சேனல் எதுவும் வர மாட்டேங்குது. Once again. They have also added that the procedure will not be entertained without the higher medical authorities' permission. Hello. The headlines once again. சாரி, ஆல்ரெடி நான் இத பத்தி பேசியிருக்கேன்ல. இது என்னோட பிரச்சனை மட்டும் இல்ல. ஒரு குழந்தைக்காக ஏங்கி தவிக்கிற எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரலாம். ப்ளீஸ் லீவ் மீ. Thank you. சேனல்ல இருந்துதா போன்லயே இன்டர்வியூ எடுக்கணும்ங்கறாங்க. தயவு செஞ்சு நீ போனை ஆஃப் பண்ணி வச்சிடு. இதோ இப்போ ஒருத்தர் பேச ஆரம்பிக்க போறாரு. என்ன பேச போறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ இங்க வா. ஓகே? ஆனந்த், போய் படி. அம்மா, இப்போ எனக்கு மியூசிக்கும் டான்ஸும் பார்க்குற டைம்மா. அம்மா ப்ளீஸ்மா. இறைவனுக்கும் இயற்கைக்கும் எதிராக செயல்படுறதுனால தான் உலகத்துல ஆபத்துக்கள் அதிகமாகுது. இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். குளோனிங், நானோ டெக்னாலஜி இது எல்லாம் இருக்கிற இந்த நவீன காலத்துல இந்த மாதிரி விஷயத்தை நாம என்னக்கா இது? எல்லாருமே சேர்ந்து பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க போல இருக்கே. ஏய், நீ ஒண்ணும் கவலைப்படாத. கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு நினைச்சுக்கோ. நாம முயற்சி பண்றத பண்ணி பாப்போம். உட்காரு. உயிர் பிரிஞ்ச மாதிரி தான். உயிர் பிரிஞ்ச ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உயிர் உருவாகுதுன்னா அது எல்லா மதங்களுக்குமே விரோதமான செயல்னு சொல்ல. 2 ஆன்மீகவாதிகளும் இந்த மாதிரி குழந்தையை பெத்தெடுக்கிறது மத ரீதியா ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸும் மனித உரிமையாளருமான ஸ்ரீ கேடி தாமஸ் இப்ப நம்ம கூட பங்கெடுக்கிறாரு. சார், இந்தியன் லீகல் சிஸ்டம் இது எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்க? இந்திய சட்டத்துல இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பிரத்யேகமா எந்த சட்டமும் எழுதப்படல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில கேஸுகள் சுப்ரீம் கோர்ட்ல இப்பவும் நிலுவையில இருந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ஆதரவாவோ இல்ல எதிர்ப்பாவோ எந்த முடிவும் எடுக்க முடியலன்னா, இந்த பெண்ணோட கணவர் வீட்டுல இருந்தும் எந்த விதமான ஆட்சேபனையும் வராத பட்சத்துல இந்த பெண்ணோட விருப்பத்தை நிராகரிக்கிறதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ மதத்துக்கோ உரிமை இல்லைங்கிறது தான் என் கருத்து. இது எந்த விதத்திலையும் தப்பு இல்லைன்னு ஸ்ரீ கேடி தாமஸ் அவர்கள் தன்னோட அபிப்பிராயத்தை சொல்லியிருக்காரு. இப்போ பெண்கள் நல தலைவரான சாரா ஜோசப் தங்களோட கருத்தை நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. மேடம், சொல்லுங்க மேடம். ஒரு பெண் முழுமையடைகிறது அவ தாயாகும் போதுதான். கணவன் மூலமா குழந்தையை பெத்தெடுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. இத மத்தவங்க எதுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? ரொம்ப மோசமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பார்ல கேப்ரே டான்சரா இருந்த ஒரு நடிகை இறந்து போன ஒருத்தர் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அபத்தமான விஷயம் தான். அவங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தவங்க தானா இல்ல வேற ஏதாவது தவறான உறவு உள்ளவங்களா? அவங்களுக்குள்ள என்ன சதைய திங்கிற கழுகு மாதிரி பொண்ணுங்களை ஆட விட்டு சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறது இவன மாதிரி பெரிய மனுஷங்க தானே. மீரா, மீரா அழாத. டோன்ட் பி அப்செட். அம்மா ஆகணுங்கிற ஒரு பொண்ணோட ஆசையும் வேதனையும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சொன்னா புரியாது. அவங்களும் ஒரு குழந்தைய சுமந்து பார்த்தாதான் தெரியும். நீ மனசை தளர விடாத. வா, எழுந்துரு. இந்த பூமியில சொல்ல முடியாத அளவுக்கு அவமானங்களையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டவங்க இந்த அம்மா தான். புருஷன் யாருன்னே தெரியாம கர்ப்பிணியான இந்த கன்னி இறைவன் பிறக்கிறதுக்காக தன்னோட ரத்தத்தை தியாகம் செஞ்சு
இன்னைக்கு புனித மேரியா வணங்கப்படுறாங்க. वक्रतुण्ड महाकाय सूर्यकोटिः समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. இந்து திருமண சட்டப்படி மாலை மாத்திக்கிட்டாலே அது கல்யாணத்துக்கு சமம் தான். ஆனா அதுக்கு ஒரு ஆதாரம் மட்டும் தேவை. ஐ மீன் போட்டோகிராஃப்ஸோ வீடியோ கிளிப்ஸோ அந்த மாதிரி ஏதாவது. भक्तावासं स्मरे नित्यम् आयुर्कामार्थ सिद्धये प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरे नित्यम् आयुर्कामार्थ सिद्धये. प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं. प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं. அம்மாவாக விரும்புறாங்க, அவங்களுக்கு நியாயம் வழங்குங்க. பெண்ணுக்கு மட்டும்தான் தாயாகிற உரிமை இருக்கு. அந்த உரிமை நீங்க பறிக்காதீங்க. Nobody can deny the rights. She needs to become a mother. We want justice. இந்த உலகம் முழுக்க உன் விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 கிட்னியும் ஃபெயிலியர். ஷீ இஸ் ஹிஸ் வைஃப். வணக்கம். இவங்க கிட்னி கொடுக்க தயாரா இருக்காங்க. பட் ஷீ இஸ் 3 months pregnant. எங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லைங்க. எங்க மதத்தை சேர்ந்தவங்க கூட எங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. என் கணவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க. கர்ப்பமா இருக்கிற நீங்க இந்த மாதிரி நேரத்துல அழக்கூடாது. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது இல்ல. தான் கணவன் மூலமா ஒரு குழந்தையை பெத்தெடுத்துக்கணும்னு நினைக்கிறது ஒரு சராசரி பெண்ணோட கோரிக்கை. அதை ஏன் நிராகரிக்கிறீங்க? இட்ஸ் a place for human justice. द्वादशं तु गजाननं नवमं फालचन्द्रं च दशमं तु विनायकम्. In the facts and circumstances of the case, this court is of the view that the petitioner can be permitted to do posthumous extraction of semen from a brain-dead husband. The petitioner is permitted to extract semen from a brain-dead husband, Mr. Shyam, through a competent medical institution. The semen extraction procedure shall be done within the medically stipulated time frame. The semen shall be utilized only for the purpose of bearing the child by the petitioner only. அம்மா வாங்கணுங்கிற ஒரு விதவையோட கோரிக்கைக்கு இன்னைக்கு மும்பை நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கு. பிரபல மும்பை நடிகையும் தமிழ் பெண்ணுமான மீராவோட கணவர் ஷாமுக்கு 2 வாரங்களுக்கு முன்பு நடந்த விபத்தில் மூளை செயலிழந்தது. அவருடைய விந்தணுவை பயன்படுத்தி நடிகை மீரா குழந்தை பெற்றுக்கொள்ள நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. திரைப்பட நடிகையான மீராவுக்கு கிடைத்தது நியாயம். மீரா வெகு விரைவில் தாயாக போகிறார். இறந்த கணவருடைய விந்தை பயன்படுத்தி ஒரு குழந்தையை பெறுவது என்பது சட்டவிரோதமானது என்று கூறப்பட்டு வந்தது. ஆனால் ஒரு மாபெரும் வழக்கிற்கு பிறகு மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம் மீராவிற்கு அதற்கு அனுமதி அளித்துள்ளது. मीरा को आखिरकार न्याय दे ही दिया. ब्रेन से गुजरते उनके पति के सीमन को सर्जिकली निकालकर आर्टिफिशियल इंसेमिनेशन के जरिए उन्हें गर्भवती होने का सौभाग्य प्राप्त हुआ है. इंडियन मेडिकल साइंस के लिए ये एक ऐतिहासिक कदम है. मीरा ने अपनी पति के कई ऑर्गन्स को भी डोनेट करने का फैसला किया है. ஷாம், இனி உங்க உயிரோட ஓசை எனக்குள்ளே கேட்கும். நான் அம்மா ஆக போறேன். உங்களோட இந்த உயிரை நான் கெட்டியா பிடிச்சு வச்சுப்பேன். மேம், டாக்டர்ஸ் வந்துருவாங்க. ஆர்கன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணணும் ப்ளீஸ்.
கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பாதி மேம் ப்ளீஸ் மேம் வெளியில வாங்க மேம் ப்ளீஸ். கண்களால் காதல் சொன்னவன் கண்ணீரிலே விட்டு போகிறான். வழித்துணை விளக்காயிருந்தவன் ஒரு சேரும் முன் அணைந்து போய்விட்டான். திருவிழா போல் என் வாழ்வில் வந்தவன், விருந்துகள் படைத்தவன் பாதியிலே விட்டு போனதே. தனிமையில் ஒரு கிளி சிறகினை இழந்திங்கு வலியினில் துடிக்குதே. என்ன பாட்டி இருட்டாயிடுச்சு, லைட் போடாம இருக்கீங்க, கரண்ட் மிச்சப்படுத்துறீங்களா? மீரா எங்க? என்ன சொல்லறதம்மா, எப்போ பார்த்தாலும் ரூமுக்குள்ளதான் தனியே அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது சொன்னால் என்ன திட்டுவாங்க. மேடம் அதை எங்கே வைக்கணும்? இங்க வைங்க. சரி. பவர் கனெக்ஷனுக்கு அங்க பாயிண்ட் இருக்கா பாருங்க. இங்கேயா? இருக்குல்ல? இருக்கு. ஓகே மேடம். என்னம்மா இவங்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை? பாட்டி அது ஒரு சஸ்பென்ஸ். நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், சரியா? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன மீரா இருட்டில் உட்காந்துருக்க? வாங்கக்கா. என்ன உடம்பு சரியில்லையா? 2-3 நாளாக எந்த காண்டாக்டும் இல்லைன்னு உடனே ஷூட்டிங்க்கு போயிருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேங்க்கா. வெளியில் எங்கேயும் போக முடியல. எங்கே போனாலும் எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. சும்மா சும்மா இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் இட். நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட ஒரே கேள்வியை எத்தனை வாட்டி கேட்பாங்க. நாமளும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டே தான் இருப்போம். அதே குழந்தை பெரியவன் ஆனதும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி கேட்க மாட்டான் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் தான் நம்ம கார்டெக்ஸில் ஆட்ரினலின் ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். வயிற்றுல இருக்கிற குழந்தையோட புத்தியையும் வளர்ச்சியையும் அதை அஃபெக்ட் பண்ணுமா. பெரியவங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க கர்ப்பிணிகள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணுமா. ஸோ ஸ்மைல். சரி, என்ன குடிக்கிறீங்க? காஃபி? பாட்டி, பாட்டிக்கு நான் ஒரு வேலை கொடுத்துருக்கேன். அப்புறம் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் அதிகமாக டீ காஃபி குடிக்கிறது நல்லதில்ல. விண்டோஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க பாட்டி. என்னம்மா கூப்பிட்டியா? முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. என்ன பாட்டி? ஒன்றும் இல்லை, காஃபியா டீயான்னு கேட்டேன். சரி, இருட்டதுக்கு அப்புறமும் லைட் கூட போடாமல் உட்காந்துருக்கியே, ஏன் மீரா? என்னமோ மூடே சரியில்லாமல் இருந்ததுக்கா. பாட்டி, லைட் போடுங்க. Wow, what a great surprise. Wow, பிரமாதமா இருக்கு. கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு 2 இதயம் 2 மனசு இருக்கு தெரியுமா? ஒண்ணு அவளோட குழந்தையோடது. இந்த பாக்கியம் உலகத்துல ஒரு தாய்க்கு மட்டும்தான் கிடைக்கும் மீரா. இதை நீ சந்தோஷமா அனுபவிக்க என்னோட வாழ்த்துக்கள். மீரா, இந்த பீட் உனக்கு தெரியுதா?
உயிரோட முதல் துடிப்பு, இனிஷியேஷன் ஆஃப் ஹார்ட் பீட். சத்தம் கேக்குதா? Your baby is growing, just like a part of you. உன்னோட இன்னொரு உயிர் மாதிரி. श्रीमाधवी काननस्थे गर्भरक्षाम्बिके पाहि भक्तं स्तुवन्तं श्रीमाधवी काननस्थे गर्भरक्षाम्बिके पाहि भक्तं स्तुवन्तम् गर्भरक्षाम्बिके पाहि भक्तं स्तुवन्तं श्रीमाधवी काननस्थे गर्भरक्षाम्बिके पाहि भक्तं स्तुवन्तं श्रीमाधवी काननस्थे गर्भरक्षाम्बिके पाहि भक्तं स्तुवन्तं श्रीमाधवी काननस्थे अस्सलाम वालेकुम मीरा जी। वालेकुम अस्सलाम। நமஸ்தே. நமஸ்தே. ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா குணமாயிட்டீங்களா? முதல்ல உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். மறக்காம இதை என்னால முடிஞ்சது. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? Thank you. உள்ள வாங்க. ஆன்ட்டி கூட உள்ள வாங்க. வாங்க. गर्भरक्षाम्बिके पाहि भक्तं स्तुवन्तं श्रीमाधवी काननस्थे பன்னெண்டாவது வாரத்திலிருந்து குழந்தையோட உடம்புல எலும்புகள் வளர ஆரம்பிக்கும். 16வது வாரத்துக்கு அப்புறம் கை, கால், முடி இதெல்லாம் வளர ஆரம்பிக்கும். அப்புறம் கடைசியா 20வது வாரத்துல எல்லா உறுப்புகளுமே உருவாயிருக்கும். ப்ரீமெட்டல் ஸ்டடீஸ்ல லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, 5வது மாசத்துல இருந்து அம்மா பேசுறதும் கேக்குறதும் குழந்தைங்களுக்கும் கேக்குமா. நமக்கு கேக்குற லாங்குவேஜ் மாதிரி கேட்காது, ஆனா சவுண்ட் வேவ்ஸ் தெரியும்ல, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கேக்குமா. அப்படின்னா மியூசிக் வேவ் ஃபைல் மாதிரியா? எக்ஸாக்ட்லி. வாவ். முதல்ல குழந்தைங்க கருவிலேயே கத்துக்க ஆரம்பிக்குமா. மகாபாரதத்துல அபிமன்யு அம்மாவோட வயித்துல இருந்துகிட்டே பத்மவியூகத்தோட வழிமுறைகளை கேட்டான்ல, அந்த மாதிரி. என்ன மீரா, அதுக்காக நீ உன் குழந்தைக்கு சண்டை கதையெல்லாம் சொல்லி கொடுக்காத. நம்ம ஊர்ல எந்த ஒரு பொண்ணுக்கும் பிரெக்னன்சி பத்தின விழிப்புணர்வே கிடையாது.
டெவலப்மெண்டல் நியூரோ பயாலஜிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணோட நியூரான்ஸை அடிப்படையா கொண்டுதான் வயித்துல இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சி இருக்குமா. அது மட்டும் இல்லாம குழந்தை பெருசாகி எப்படி வளர போகுதுங்கிறது கருவிலேயே தீர்மானிக்கப்படுது. அப்போ தொப்புள் கொடி பந்துங்கிறது அம்மாவையும் குழந்தையும் இணைக்கிறது இந்த அம்பிளிக்கல் கார்டு தான். குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே இது வழியா தான் அம்மா கிட்ட இருந்து போகுது. நான் இப்போ உனக்கு ஒரு ப்ராடக்டை காட்ட போறேன். இத பாரு. டெலிவரி சமயத்துல ஆம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணி எடுக்கும்போது அதுல இருக்க ஸ்டெம் செல்ஸை சேகரிச்சு இதுல நாங்க ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கோ குழந்தைக்கோ தீராத நோய் வரும்போது இதை நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் கேன்சர், ஆட்டிசம், அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஆம்பியூட் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி 80 வகையான நோய்களை இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு ட்ரீட் பண்ண முடியும். அப்போ என்னோட டெலிவரியிலையும் ஸ்டெம் செல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ், அதை உனக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் லைஃப் செல் ரெப்ரசன்டேட்டிவை வர சொல்றேன். அவங்களே உன் வீட்டுக்கு வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுவாங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஃபார் ஆல் தி நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். நத்திங் டு வரி. இனிமே மீரா தனியாள் கிடையாது. நீ என்ன பேசினாலும் கேட்டாலும் அதையெல்லாம் ஷேர் பண்றதுக்கு ஒரு குட்டி தங்கம் இருக்குன்றத மனசுல வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஓகே? ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான காலம் அவ தாயாக போற அந்த 10 மாசம்தான். தேங்க்யூ. யூ வெல்கம். உங்க அப்பா பயங்கர குறும்புக்காரர். அவர் இருந்திருந்தா யார பத்தியும் கவலைப்படாம வீட்டையே தலைகீழாக்கி இருப்பாரு. நம்ம 2 பேரையும் தூக்கிக்கிட்டு கீழே இறக்கி விடாம இந்த வீட்டையே ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. என்னம்மா, ஏதாவது கேட்டியா? இல்ல பாட்டி, நான் எதுவும் கேட்கல. அம்மா பேசினது உனக்கு கேட்டுச்சா? ஏண்டா தங்க அம்மா உதச்சிட்டே இருக்க? அம்மாக்கு வலிக்குது. நீங்க ஒண்ணு சிரிக்க வேணாம். நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல. என் செல்லத்துக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, நான் சொன்னதை கேட்டு குழந்தை உள்ள உதைக்குது. ஏதாவது சொன்னியா? ஏமா தனியா நின்று யாருக்கிட்ட பேசிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி, நான் ஷாம் கூடயும் என் குழந்தை கூடயும் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன். தனியா எங்கேயும் போய் நிற்க கூடாது. மாசமாயிருக்கிற பொண்ணு தேவி மாறி, அவளுக்குள்ள கடவுளோட அருள் இருக்கும். அதனால தான் பொண்ணு மாசமாயிருக்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. அது பிடிக்காத சில ராட்சசங்கள் இருக்கு. தனியே நிற்கும்போது அவங்க மெதுவா பக்கத்துல வருவாங்க. பாட்டி, எதையாவது சொல்லி பயமுறுத்தாத. என் குழந்தை பயந்துரும்ல. இல்லடா பட்டு? என்ன பாட்டி, நீ இன்னும் எதுவும் சமைக்கலையா? எனக்கு பசிக்குது. என் தங்கத்துக்கும் பசிக்குது போல இருக்கு. இல்லையாடா பட்டு? உனக்கு என்ன வேணும்? அம்மா, அந்த முளைப்பிச்ச பயிர் எடுத்து சாப்பிடு. அதுக்குள்ள நான் பால் காய்ச்சி தரேன். சின்ன பாப்பா சண்டை போடாதே. பாட்டி சீக்கிரமா பால் காய்ச்சி தரேன். 10 மாதம் கருவறையில் நீ சுமக்கும் முத்து, சுற்றும் இந்த பூமி மேலே கண்டெடுக்கும் சொத்து. சூரியனும் சந்திரனும் கையிலேந்த வேண்டும், தூக்கி வைத்து நெஞ்சினிலே
சீராட்ட வேண்டும். பாட்டி, குழந்தைக்கு உன்னோட தமிழ் ஒன்றும் புரியாது. போம்மா, வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் குழந்தை கடவுள் தான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதன் கெட்டவனாய் போவது. கடவுளுக்கு எல்லா பாஷையும் தெரியும். இல்லை கண்ணா? നീരാമ്പൽ മലരും നീർച്ചോലക്കുളിരിൽ നീന്തും നീയാരോ തങ്കമീനോ அம்மா உனக்கு சொல்லும் ஓராயிரம் குட்டி கதைகள் கூட தேங்கோடுதானின் பொன்மானி ஒரு சிறு எறும்பை மழை நனைக்கவே விண்புறாவும் குடை விரிக்குதோ சிறிய கூண்டில் பைங்கிளி சிறகை விரித்து ஆடுதோ கடல் காற்றே வா சுகம் சேர்க்க லாலி லாலி அந்தி வானத்திலே செந்தூரமோ என்னை தழுவும் ஒரு பூச்சூரியனோ என் பொன்மானே கருவில் பூத்த என் மலருனை கைக்குளேந்த நான் துடிக்கிறேன் நிறமில்லாத இரவிங்கு சிறு பிறைக்காய் ஏங்குதே நிலா பாலொளி பொழியவா மலரொளி மந்தார மலரே மஞ்சாடி விதையே சாஞ்சாடும் அழகே
she saw is a live telecast of a famous Bollywood actor Meera giving birth to a baby girl at the Bombay hospital. Meera has gone into record that she volunteered for such an unusual act so that it may serve as an eye-opener to all inhuman males. பிரபல திரைப்பட நடிகை மீராவின் பிரசவம் தொலைக்காட்சிகளிலும் இன்டர்நெட்டிலும் வெளியாகி உள்ளது. இது பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை கொண்டு வரும் என மீரா கருதுகிறார். பத்திரிகைக்காரங்களுக்கும் சேனல்காரங்களுக்கும் இப்ப என்ன வேலைன்னா யாருக்கு எப்ப பிரசவம் நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அத படம் எடுத்து டிவியில அதை போட்டு காமிச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறாங்க. மறைமுகமா நடக்க வேண்டிய இந்த பிரசவத்தை இப்படி வெளிச்சம் போட்டு காமிக்கிறது கண்டிக்க வேண்டிய விஷயம். இது சம்பந்தமா விவாதிக்க சில முக்கிய பெண் பிரமுகர்கள் இங்க வந்திருக்காங்க. முதல்ல ஸ்ரீமதி தேவி தாமோதரன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பிரசவத்தை ஆபாசமா தான் நினைக்கிறாங்க. ரத்த சிந்திர யுத்தம் தான் ஒரு சரித்திரத்தோட ஆதாரம்னா நம்ம தாய்மார்களுக்கே அதுல இடம் இல்லாம போயிடுச்சு. ஒவ்வொரு பிரசவத்திலையும் ஒரு தாய் சிந்திர ரத்தத்தோட விலை என்னன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம நாட்டு ராஜாக்கள் பேரோட அவங்க அம்மா பேரும் சேர்ந்து இருந்திருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னா வெட்டி வீழ்த்துறதில்ல சரித்திரம், பெத்து வளர்க்கறது தான். ஓகே, ஸ்ரீமதி ஜமுனா பிரகாசம் எம்எல்ஏ, இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா, பெண்களுக்கு எதிராக அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்ய ஆண் வர்க்கத்துக்கு முழு உரிமை இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் புத்தியில உரைக்கிற மாதிரி இருக்கும்னு தான் நான் எடுத்துக்கிறேன். பெண்களோட உடலையும் மனசையும் புனிதமான விஷயமா கருதி ஆண்கள் மதிக்கணும். அத ஆண்களோட மனசுல மட்டும் இல்லாம நம்ம சமுதாயத்திலயும் நாட்டிலையும் அந்த எண்ணத்தை கொண்டு வர வேண்டியது அத்தியாவசியமானது. இது விஷயமா இன்னும் விவாதிப்போம். அதுக்கு முன்னாடி அரசாங்க அலுவலரான ரோஸ் ஜான்சன், உங்க கருத்து என்ன? ஒரு தாயங்கிறவ எவ்வளவு வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறான்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே இல்ல. அதனாலதான் மக்களுக்கு பெத்த தாயோட அருமை புரியவே மாட்டேங்குது. 10 மாசம் சுமந்த பெத்தவங்கிற பெருமை எல்லாம் வெறும் பழமொழியாதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக டிவில போட்டு காட்டி எல்லாரும் அதை பாக்குற மாதிரி செய்யணுமா? இது இந்திய கலாச்சாரத்துக்கே ஒரு அவமானம்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒரு பிரசவத்தை காட்டுறதுனால இந்த இந்திய நாட்டோட பண்பாடும் கலாச்சாரமும் சீரழியுமா? இந்தியாவில் இருக்கிற பல கோவில் சுவர்கள்ல உடல் உறவுல இருந்து பிரசவம் வரைக்கும் சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. அத பத்தி தப்பு சொல்லாத இந்த மேதாவிங்க இத மட்டும் எப்படி குத்தம் சொல்லலாம்? அது இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கிறதா இருக்கு. நிறுத்துங்க, நீங்க பேசுறது முட்டாள்தனமா இருக்கு. கலாச்சாரம்ங்கற முகப்படியை போட்டுக்கிட்டு ஊரை உங்களோட கருத்துக்களை நான் அப்புறம் கேக்குறேன். சமூக நல ஆர்வலர் மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன், நீங்க சொல்லுங்க. டிவில பிரசவத்தை பாக்குறதுனால பெண் கொடுமை தீருமா? நிச்சயமா தீரும். ஒரு குழந்தை பிறக்கிறத பாக்குறதுனால ஆணுக்கு அந்த பெண் மேல காமம் வராது. அதை தெரிஞ்சுக்கிறதுனால எந்த குழந்தையும் கெட்டும் போயிடாது. அது மட்டும் இல்ல, இன்டர்நெட்ல யூடியூப்ல போய் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், பிரசவத்தை பத்தி டீட்டெயிலா நாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பெண்களை போக பொருளா பாக்குற சில பேர் இருந்தா கூட தானும் ஒரு பெண்ணோட வயிற்றுல இருந்து தான் பிறந்தோங்கிறத அவங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும். இத பெண்களுக்கு எதிரான கொடுமையா நீங்க எல்லாரும் திசை திருப்ப பாக்குறீங்க. ஒரு பிரசவத்தை பாக்குறதுனால மட்டும் எல்லாருக்கும் அம்மா ஞாபகம் வந்துருமா? நாமளே ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இப்படி பேசக்கூடாது. இப்ப இந்தியாவுல எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட் பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா? யோசிக்கிறது இல்ல. அதுக்காக இப்படியே டிவில போட்டு காட்டு. உங்ககிட்ட அப்புறம் வர முதல்ல மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன் சொல்லட்டும். சௌமியாங்கிற பெண்ணை பயமுறுத்தி ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு கொன்னு இருக்காங்க. சமீபத்துல 2.5 வயசான ஒரு பெண் குழந்தைய ஒரு கும்பலே பலாத்காரம் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அப்ப ஜனங்க என்ன பண்ணாங்க? டெல்லியில நடந்த கற்பழிப்பு சம்பவம் ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறினப்போ ஜனங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. ஆனா அடுத்த வாரத்திலேயே பரிதாபாத்ல 12வது படிக்கிற சின்ன பொண்ண ஒரு கும்பலே கற்பழிச்சு கழுத்தை அறுத்து கொண்டாங்க. அப்ப எத்தனை பேர் போராடினீங்க? நாம இங்க உட்கார்ந்து இப்படி பேசுறதால மட்டும் நாட்டுல எந்த தப்பு நடக்காம இருக்க போறது இல்ல. எஸ், அதுக்கு குற்றவாளியோட நெஞ்சில கத்தியால குத்தி கீறுற மாதிரியான அனுபவம் அவனுக்கு ஏற்படணும். அந்த உணர்வு ஒரு குழந்தையோட பிறப்பை பாக்குறதுனால ஏற்படும் நான் நம்புறேன். பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற விதத்துல இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருந்தா இந்த களம் எதிர்ப்போட அடித்தளம். பிரெயின் டெத்தான தன் கணவர் மூலமா குழந்தைய பெத்துக்கிட்டதுக்கும் அதுக்கு மீரா எதிர்கொண்ட போராட்டத்துக்கும் ஒரு அம்மா தன் குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதற்கும் மீராவுக்கு இந்த வருஷம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மதர் ஆஃப் தி இயர்ங்கிற விருதை வழங்க தீர்மானிச்சிருக்கு. Good evening, ladies and gentlemen. Tonight we honor the struggles faced by an Indian woman to accomplish her motherhood. Mother of the Year award goes to Mrs. Meera. Hello. Congratulations. Namaste. What would you like to say about the award? I want to dedicate this to all the mothers. பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை எதிர்க்கிறதுக்கு தான் இந்த பிரசவத்தை டிவில போட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பொண்ணுங்கிறவ ஒரு தாய், மக,
சகோதரிங்கிறதையே மறந்துடுறாங்க. டெல்லி, ஃபரிதாபாத், லக்னோ இந்த மாதிரி பல ஊர்கள்ல பெண்களுக்கு எதிராக அக்கிரமங்கள் நடக்குது. இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வரலாம்ல? பிரசவத்தை டிவில போட்டு காட்டுனது பணத்துக்காகன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கேக்குற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதா இல்ல. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ், நோ மோர் क्वेश्चंस. சீக்கிரம் ஆன் பண்ணு. மதர் ஆஃப் தி இயர் அவார்ட் வாங்கணும்ன்றதுக்காக தானே மேடம் பிரசவத்தை டிவில காமிச்சீங்க? இந்திய பெண்கள் கலாச்சாரத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்திட்டீங்களே மேடம். இந்த மாதிரி கேள்வி கேட்டு பெண்களை அவமானப்படுத்துறீங்களே. இங்க ஒவ்வொரு நிமிஷமும் பெண்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க. எவ்ரி ஹார் 3 பெண்கள் ரேப் பண்ணி கொல்லப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம் இல்லையா? எல்லா பெண்களும் எப்படி தான் உயிரை கொடுத்து குழந்தைய பெத்தெடுக்கிறாங்கன்னு இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். அது தெரியலனா ஒரு குழந்தை பெத்தெடுக்கிற அம்மாவோட அவஸ்தை தெரியாது. தாய் தான் நமக்கு முதல் தெய்வம், அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இங்கதான் பெண்களுக்கு எதிராக அதிகமான கொடுமைகள் நடக்குது. பெண்களை பலாத்காரம் பண்றது மட்டுமே கொடுமைன்னு சொல்லிட முடியாது. தான் உடம்புல ஒரு பாகம் மாதிரி 10 மாசம் சுமந்து நொந்து பிரசவிச்சு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குற அம்மாவை வயசான காலத்துல அனாதை இல்லத்துல கொண்டு போய் தள்ளுற எல்லா மக்களுக்கும் தெரியணும். அவங்க இல்லன்னா நாம இல்லன்னு. மேடம், அப்ப இது ஆண்களுக்கு எதிரான புரட்சியா? ஒரு புரட்சியும் கிடையாது. நிறமாச கர்ப்பிணியா இருந்த என் அம்மாவை என் அப்பா விட்டுட்டு போனப்போ நான் தகப்பன் இல்லாதவள ஆயிட்டேன். எனக்கு என் அம்மா தான் எல்லாமுமா இருந்தாங்க. 4.5 வயசு இருக்கும் போது எனக்கு எல்லாமுமா இருந்த என் அம்மாவும் இறந்துட்டுதான் சொன்னாங்க. அன்னில இருந்து நான் ஒரு அனாதை ஆயிட்டேன். அதனாலதான் நீங்க ஒரு பர்சனல் ரிவெஞ்சா இந்திய கலாச்சாரத்தை அவமானப்படுத்துறீங்களா? என்ன பெரிய கலாச்சாரம்? பெத்த தாய் குளிக்கும் போது மொபைல் போன்ல போட்டோ எடுத்தப்போ எங்க போச்சு உங்க கலாச்சாரம்? ஒரு தகப்பனே தன் மகளை கர்ப்பமாக்குனப்போ அண்ணனும் சொந்தக்காரங்களும் ஒரு பொண்ணை கூட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை கெடுத்தப்போ எங்க போச்சு அவங்க கலாச்சாரம்? பெண்களை காமத்தோட இல்லாம அம்மாவாவும் சகோதரியாவும் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாம் மிருகங்களா? கழுகு பொணத்தை கொத்தி திங்கிற மாதிரி நாடர்ந்து நீங்க எல்லாரும் உங்க கேமரால படம் பிடிக்கிறீங்களா? நாளைக்கு இந்த நியூஸ பத்திரிக்கையிலயும் டிவிலயும் பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்படணும் யாராவது யோசிச்சீங்களா? இதையெல்லாம் நீங்க ஒரு வியாபாரமா தானே பண்ணிட்டு இருக்கீங்க. மனசாட்சி இருக்கிற எத்தனை பேரால இந்த போட்டோவை பத்திரிக்கையில போடாம என்கிட்ட திருப்பி தர முடியும்? நீங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில பெண்களை அவமானப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. கர்ப்பிணி பெண்களை பார்த்ததும் வணங்குற பழக்கம் நம்ம பாரத தேசத்துல இருந்தது. ஆனா இன்னமும் நம்ம நாட்டில் சராசரியா வருஷத்துக்கு 66 லட்சம் கர்ப்பிணி பெண்கள் சரியான பராமரிப்பு இல்லாம இறந்து போறாங்க. ஆரோக்கியமான உணவு கிடைக்காததால 12 லட்சம் குழந்தைங்க பிறந்ததும் இறந்து போயிடுதுங்க. சரி வாங்க. சத்தான ஆகாரம் சாப்பிடுறதுனால மட்டும் நல்ல குழந்தை பிறந்துடாது. அம்மாவோட ஆரோக்கியமும் அவங்களோட சந்தோஷமும் தான் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அத்தியாவசியமா தேவைப்படுது. அது சரி, சந்தோஷத்தை வாங்க முடியுமா? வாங்க வேண்டாம். கள்ளும் கஞ்சாவும் அடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய அடிக்கவும் மிதிக்கவும் செஞ்சா வயித்துல இருக்கிற இந்த குழந்தைக்கு அது எல்லாமே தெரியும். அம்மாவோட வலியும் வேதனையும் சேர்ந்து இந்த குழந்தையோட மூல வளர்ச்சிய பாதிக்கும். பெரியவனானதும் அவன் திருடன் ஆகுறதும் கொலைக்காரன் ஆகுறதும் வயித்துல இருக்கும் போதே தீர்மானிச்சுட்டு தான் அவன் பூமிக்கே வரான். இது ஒண்ணும் சிரிக்கிற விஷயம் இல்ல. 5வது மாசத்துல இருந்து வயித்துல இருக்கிற குழந்தை அம்மா கேக்குற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். கர்ப்பிணியான மனைவிய சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது கணவனான உங்க பொறுப்புதான்.